பிராத்மிக்கில் ரச்சனாவில் 4th லெசன் பற்றி பார்க்கலாம். 1லேருந்து 3 லெசன் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ லெசன் 4 எதை பற்றி சொல்லுதுன்னா கட்டளை வினை, அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். வா, போ, வாங்க, போங்க, இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம ஹிந்தியில் பேசுவோம் இல்லையா. இதில் நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது நீ, நீங்கள், இதை வச்சு தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பேசுவோம். இந்த நீன்னு வரும்போது எண்டிங்கில் ஓ, ரூட் வேர்ப்ஸோட ஓன்றது சேரும். அதாவது ஆவோ, ஜாவோ, படோ, லிக்கோன்னு சேரும். சப்போஸ் ரெஸ்பெக்டாக வரக்கூடிய இடத்துல, ஆப் வரக்கூடிய இடத்துல ரூட் வேர்போட இஏ அப்படின்றது சேரும். ஆஇஏ, ஜாயிஏ, படியே, லிக்கியே, பெய்டியே, ஸோ நம்ம அதெல்லாம் சேரும். ஸோ இதுதான் இதோடைய ஃபார்மேட். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யஹா ஆவோ அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் கமெண்ட் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃப்ரண்ட்டில் தும்மா, ஆப் இதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல யஹா ஆவோன்றது தும் இல்லை ஆப் மறைஞ்சிருக்கிறதா தான் அர்த்தம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வஹா மத் ஜாவோ, இந்த மத்துன்னு போட்டிங்கன்னா டோன்ட்ன்ற அர்த்தத்தை குறிக்கும். அதாவது நெகட்டிவான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல. வஹா மத் ஜாவோ அப்படின்னா அங்கே போகாதேன்னு அர்த்தம். ஜல்தி கரோ அப்படின்னா வேகமாக செய்யின்னு அர்த்தம். எக் பியாலா தூத் லாவோ அப்படின்னா ஒரு கப்பு, தூதுனா பால், ஸோ பால் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஆயியே அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம். யஹாம் பைட்டியேனா இங்கே உட்காருங்கன்னு அர்த்தம். ஏகாம் மத் கீஜி அப்படின்னா இந்த வேலையை செய்யாதீங்க. ஏகாம் மத் காம்னா வேலை, மத் கீஜியனா செய்யாதீங்க. காஃபி மத் பீஜியனா காஃபி குடிக்காதீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இதுவே ஒருமையில் சொல்லணும்னா காஃபி மத் பியோ இல்லை பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 4 மட்டும் எக்ஸப்ஷன் ரூட் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தே, லே, பி, கர். தேன்றது தோ தீஜியனும், லேன்றது லோ லீஜியனும், பி அப்படின்னா பியோ பீஜியனும், கர் அப்படின்னா கரோ கீஜியனும் சொல்லணும். ஸோ இப்போ இந்த இதில் தேன்றது கொடுக்கறதுன்னு அர்த்தம், லேன்றது எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம், பீன்றது குடிக்கிறது, கருன்றது செய்யறதுன்றது அர்த்தம். ஸோ இதுதான் மாறும் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஆவோ, பெய்டோ, கரோ அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஈக்குவலான பர்சன்கிட்ட யூஸ் பண்ணுற போது யூஸ் பண்ணுறது. அதுவே ஆயே, பெய்டியே, கீஜியெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பர்சன்கிட்ட யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தூன்றது கா, லிக், இந்த மாதிரி ரூட் வேர்ப்ஸை செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். தும்முனா ஓ அப்படின்ற எண்டிங்கில் யூஸ் பண்ணணும். ரூட் வேர்போட காவோ, லிக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆப்னா காயே, லிக்கியேன்னு யூஸ் பண்ணணும். அதுவே அதே தான் இங்கேயும் ஜா, ஜாவோ, ஜாயே, பட், படோ, படியே. ஜானா போகிறது, பட்னா படிக்கிறது. ஸோ கானா சாப்பிட்றது, லிக்னா எழுதுறது, இதுதான் அதுக்கான அர்த்தம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எக்ஸப்ஷன் ரூட் வேர்ப்ஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போல் தும் லோ ஆப் லீஜியே, தும் பியோ ஆப் பீஜியே, தும் தோ ஆப் தீஜியே, தும் கரோ ஆப் கீஜியே. ஸோ தும் லோனா நீ எடு, ஆப் லீஜியனா நீங்கள் எடுங்க. தும் பியோ நீ குடி, ஆப் பீஜியனா நீங்கள் குடிங்க. தும் தோ அப்படின்னா நீ குடி, கொடு, ஆப் தீஜியே நீங்கள் கொடுங்க. தும் கரோனா நீ செய், ஆப் கீஜியனா நீங்கள் செய்யுங்க. இதனால எக்ஸப்ஷன் ரூட் வேர்ப்ஸ். இதுதான் ப்ராக்கெட்டில் லே, பி, தே, கருன்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவாக யூஸ் பண்ணுறப்ப மத்துன்றதை யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். கல் தும் மேரே கர், நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வான் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆ இருக்குது, தும்மா வரதுனால ஓ எண்டிங்கில் போடணும். அப்போ தும் ஆவோ. இப்போ இதெல்லாம் வெறும் ஆவோ சொல்லணும். அதேமாதிரி இங்கே தும் இருக்குது, தேக்கோ அப்படின்னு போடணும். இங்கே ஆப் இருக்குது, ஜாயியேன்னு போடணும். இங்கே ஏ காம் மத் கரோ இல்லை கீஜியே நம்ம விருப்பம் தான், ஏன்னா சப்ஜெக்ட் இல்லைன்றதுனால. சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேரெக்டாக போடணும். ஸோ மித்த எல்லாமே எழுதிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லெசன் 5 பார்க்கலாம்.